சக்தி சொல்கிறார், என்னால் இந்த அமௌண்ட்டுக்குள்ளே இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க கேட்குறாங்க. அப்போது அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த ப்ராஜெக்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் அப்படியே முழிக்கிறாங்க. அவங்க முழிக்கிறத பார்த்து விக்டருக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. அப்போ இவனுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்காது, நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காரு. அப்போ எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வராங்க ப்ரீத்தி. நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ எஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சூப்பராக பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட்டில் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் அழகாக பண்ணுறாங்க. இது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ஐ எம் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு சக்தி. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, உங்களுக்கு நான் இந்த ப்ராஜெக்டை கொடுக்குறேன், 21 lakhsக்கு 50,000க்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாரு சக்தி. ஆனால் விக்டருக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே ப்ரீத்தியை பார்த்து முறைக்கிறாரு. முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அப்போ கேட்குறாரு சக்தி, ரொம்ப தேங்க்ஸ், எப்படி நீ இதை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இதை ஒர்க் பண்ணி கொடுத்ததே ப்ரீத்தி தான், அவங்களுக்கு தான் இது தெரியும், அதனால தான் ப்ரீத்தியை நான் இங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு சக்தி. ஆமாம் நீங்கள் விக்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு. இல்லை அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தி சொல்கிறாங்க. நான் விக்டரோட ஆஃபீஸ்க்கு போனது உண்மை தான். அவர் சொன்னார், விக்டர் குரூப் ஆஃப் கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ண ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இல்லை எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்லை, இங்கே பாருடா, உன்னோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் சக்தியோட ஆஃபீஸை விட்டு நிற்கலை, நல்லா புரிஞ்சுக்கோ. நான் இப்போது ஆமாம் ஒர்க் இல்லாமல் இருந்தீங்கன்னா வீட்டில் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், பரவாயில்ல, அது என்னோட பிரச்சனை, சரியா, உன் ஆஃபீஸில் நான் வேலை பார்க்குறதுக்கு வீட்டில் நான் சும்மா இருக்கலாம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக நான் வந்துட்டேன் அப்படின்னு ப்ரீத்தி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சக்திக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்டுங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்படியா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம், உங்கள் வீட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. இல்லை நம்ம ஆஃபீஸ்லேயே ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இல்லை அதெல்லாம் வேண்டாம், என் மேலே நம்பிக்கை இருந்த வரைக்கும் ஓகே, இப்போ என் மேலே நம்பிக்கை உங்களுக்கு இல்லை, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தி சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்போ அவங்க ஃப்ரெண்டுங்க சொல்கிறாங்க, ஒன்று தெரியுமா ப்ரீத்தி, உங்கள் அப்பாவை போலீஸில் அரெஸ்ட் பண்ணாங்களே, அன்றைக்கி ஒரு நாள் கூட இல்லாமல் வெளியே எடுத்தது யார் தெரியுமா, சக்தி தான். இது எதுவுமே உனக்கு தெரியாது, எவ்வளவோ பண்ணியிருக்கா சக்தி உனக்காக அப்படின்னு நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ப்ரீத்தி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்படியா, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீத்தி நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன்ல, கண்டிப்பாக என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. ஓகே நான் நாளைக்கே ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு ப்ரீத்தி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறாங்க, நாளைக்கு இன்றைக்கே ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படி சொன்னேன். என்ன சார்னு கூப்பிடுங்க, அதெல்லாம் கூப்பிடாதீங்க, என்னை சக்தின்னு நீங்கள் கூப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு சக்தி சொல்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு சக்தி. ப்ரீத்தி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. சக்தி வீட்டுக்கு வராரு. வந்தோடனே அவங்க அம்மா ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. சூப்பராக உள்ள வா சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்குமே காரணமே சக்தி தான். நம்மளை விட்டு ஒன்று போயிடுச்சுன்னா நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பரவாயில்ல, அவள் போயிட்டால, ப்ரீத்தியால் தான் இவ்வளோ பிரச்சனை, அவள் போயிட்டோடனே எவ்வளோ நல்லது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது சக்திக்கு. இங்கே பாரு, வாயை மூடு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு காரணமே ப்ரீத்தி தான். ப்ரீத்தி எக்ஸ்பிளைன் பண்ணனால தான் எனக்கு இந்த ப்ராஜெக்டே கிடைச்சிது. அது மட்டும் இல்லை, ப்ரீத்தியை என்னோட ஆஃபீஸில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன், நாளைக்கு ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஜெயாவுக்கு கோவம் வருது.